அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சௌந்தரிய லஹரியிலிருந்து முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தக பிரபவித்தும். சிவ மங்களமூர்த்தியான. இப்போ அடுத்த வார்த்தை நமக்கு வேணும். அந்த சென்டென்ஸ்க்கு முழு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்துக்காக அடுத்த வார்த்தை வேணும். பட் அது ரெண்டாவது லைனில் இருக்குது, அதனால் அங்கேருந்து எடுத்துக்கலாம். சிவ மங்களமூர்த்தியான. தேவ இந்த வரியில் இல்லை, ரெண்டாவது வரியில் இருக்குது. மகாதேவன், மங்களமூர்த்தியான மகாதேவன். சக்தியா பராசக்தி ஆகிய உன்னுடன். யுக்தோ கூடியவராக. யதி பவதி, அதை பவதி யதின்னு மாற்றிக்கலாம். இருந்தால் மட்டும் அப்படின்னு அர்த்தம். பிரபவிதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரபஞ்சம் ஆக்க திறமை உடையவர் ஆவார். இதுதான் முதல் லைன். சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்தக பிரபவித்தும். பிஹெச்ஏ, அதனால் பிரபவித்தும் சொல்கிறேன். சிவ மங்களமூர்த்தியான மகாதேவன். அந்த தேவ மகாதேவன் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய தேவ அப்படிங்கிறது இரண்டாவது வரியில் இருக்குது. சிவ மங்களமூர்த்தியான தேவ மகாதேவன். சக்தியா பராசக்தி ஆகிய உன்னுடன். யுக்தோ கூடியவராக. யதி பவத்தின்னு இருக்கும் ஸ்லோகத்தில், அதை பவதி யதின்னு மாற்றிக்கலாம். இருந்தால் மட்டும் பிரபவித்தும். பிரபவித்தும்ல அந்த பிரபவித்தும் பிரபஞ்சமாக்க திறமை உடையவர் ஆவார் என்று சொல்லி முதல் வரியை முடிக்கிறேன். சௌந்தரிய லகரி முதல் ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியை பார்க்கலாம். இரண்டாவது வரி எப்படி வரும்னா, ந ச தேவம் தேவோ நகலு நகலு கா, ரெண்டாவது கானா நகலு குச்சலக ஸ்பந்திதும் அபி அப்படின்னு வரும். ந ச தேவம், ந சே தேவம் தேவோ. அந்த தேவோ தான் நம்ம என்ன பண்ணோம், முதல் வரியில் உபயோகப்படுத்திக்கிட்டோம். இப்போ ந சே தேவம் அப்படிங்கிறத பிரித்து ந சேத் ப்ளஸ் ஏவம் அப்படின்னு பிரிக்கணும். ந சேத் அப்படின்னா கூடி இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். ஏவம் அப்படின்னா அவ்வாறு, அதாவது நீனும் சக்தியும் சேர்ந்து இல்லைன்னா அவ்வாறு. நகல குச்சல ஸ்பந்திதும் அபி அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் அந்த இரண்டாவது வரி முடியுது. குச்சல திறமை உடையவராக. நகலு ஆவது இல்லை அன்றோ. எதுக்குங்க அந்த திறமை உடையவராக இல்லாமல் போகிறாரு? ஸ்பந்திதும் அபி, அசைவதற்கு கூட திறமை இல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது வரி வருது. ந ச ந சே தேவம் தேவோ, அதை நகல குச்சலக ஸ்பந்திதும் அபி. இதை ந சே தேவம், அதை ந சேத் ப்ளஸ் ஏவம்னு பிரிச்சுக்கிறோம். அந்த தேவோங்கிறது நம்ம முதல் வரியிலையும் உபயோகப்படுத்திட்டோம் மகாதேவன்கிற அர்த்தத்தில். ந சேத் அப்படின்னா கூடி இல்லாவிட்டால். ஏவம், அந்த தேவங்கிறத சேத் ப்ளஸ் ஏவம்னு பிரிப்போம் அவ்வாறு. நகல குச்சல ஸ்பந்திதும் அபி, அதுக்கு என்ன அர்த்தம்னா குச்சல திறமை உடையவராக. ந கலு ஆவது இல்லை அன்றோ. எதற்கு ஸ்பந்திதும் தீவ்தா மூணாவது தானா அபி, அசைவதற்கு கூட திறமை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது வரி முடியுது. சௌந்தரிய லகரி முதல் ஸ்லோகத்தின் மூன்றாவது வரி. அதஸ் துவாம் துவாம் ஆராத்யம் ஹரிஹர பிரிஞ்சாதிபி அபி. அதஸ் துவாம் ஆராத்யம் ஹரிஹர பிரிஞ்சாதிபி அபி. அதஸ் ஆகையால், துவாம் ஆராத்யம், ஹரிஹர பிரிஞ்சாதிபி ரபி, அது அபி பார்க்கலாம். விஷ்ணு ருத்ரன் பிரம்மா முதலியவர்களாலும் துவாம் உன்னை. ஆராத்யாம் பூஜிப்பதற்கு உரிய. ஆகையால் துவாம் உன்னை விஷ்ணு ருத்ரன் பிரம்மா முதலியவர்களாலும் ஆராத்யாம் பூஜித்ததற்கு உரிய அப்படின்னு சொல்லி மூன்றாவது வரி இருக்குது.
இப்போ நம்ம தொடர்ந்து 4வது வரிக்கு போகலாம். அந்த சில காரணங்களுக்காக சில வார்த்தைகள் வந்து அடுத்த வரிகளோடு இணைந்து இருக்கும். இலக்கணத்துக்காக நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி ஒன்றா படிச்சிருவோம். அப்போ நம்ம சேர்ந்து படிக்கிறப்ப நல்லா புரியும். 4வது வரிக்கு உடனே போகலாம். சௌந்தரியலகரி முதல் ஸ்லோகத்தின் 4வது வரி, பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அக்ருத புண்ணியக பிரபவதி. பிரணந்தும் வணங்குவதற்கோ, ஸ்தோத்தும் வா அல்லது துதிப்பதற்கோ, ஸ்தோத்திரம் செய்வதற்கோ, கதம் அந்த தா வந்து 2வது தானா, கதம் இத்தனா தானா மாதிரி, கதம் எங்கனம், பிரபவதி பா பிரபாவதி பிரபவதி பிரபவதி தகுதி உடையவன் ஆவான். பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அக்ருத புண்ணியக பிரபவதி. அதாவது அக்ருத புண்ணியம், கிருத புண்ணியம்னா புண்ணியம் செய்தவன், அக்ருத புண்ணியம் புண்ணியம் செய்யாதவன் அர்த்தம். புண்ணியம் செய்யாதவன் வணங்குவதற்கோ பிரணந்தும் அல்லது துதிப்பதற்கோ ஸ்தோதும் வா அல்லதுங்கிறத வா, கதம் எங்கனம் பிரபாவதி தகுதி உடையவன் ஆவான். அதனால் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் சிவனையும் சக்தியையும் ஒன்றாக வழிபட்டு, அதாவது அசைவதற்கு கூட சக்தியின் பரிபூர்ண துணை வேண்டிய சிவனையும் சக்தியையும் ஒன்று கூடி வழிபட்டு அதனால் பலன் பெறுவதற்கு புண்ணியம் செய்தவர்கள் ஆல் மட்டுமே முடியும் என்று சொல்லி இந்த முதல் ஸ்லோகம் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.